அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களாக தொடராக இந்த மஸ்ஜிதிலே நாம் மார்க்க விளக்க செய்திகளை அறிந்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி தொடரின் இறுதியாக இன்றைய நிகழ்ச்சியில் தௌவா பணியில் பெண்கள் பணியாற்றுதல், சேவை செய்தல் சம்பந்தமாக சில செய்திகளை சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தௌவா என்கிற இந்த பணியை பொறுத்தளவில் ஆண்கள் மீது மட்டுமில்லாமல் பெண்களுக்கும் விதியாக்கப்பட்ட ஒரு கடமைதான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நாம் எமது மாநாட்டில் அடிப்படையாக எடுத்து வைத்த அந்த குர்ஆன் வசனத்தில் குந்தும் ஹைர உம்மா, நீங்கள்தான் சிறந்த சமுதாயம் என்று சொன்னானே, அது இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை மட்டும் பார்த்து சொன்ன வசனம் அல்ல. நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் மனித சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னது ஆண்களை மட்டும் சொல்லி சொன்ன விஷயம் கிடையாது. அது பெண்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹு தாலா சொல்கிறான். உலக சனத்தொகை எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்களுடைய தொகை அதிகமானது. அப்போ பெண்கள்ங்கிறவங்க சமுதாயத்தில் ஒரு பெரும் பகுதியாக இருக்கிறார்கள். ஆண்கள் மட்டும் தௌவாவில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் சொல்லி சொன்னால் அது அவர்களால் முழுமையாக சமுதாயத்தை கவர் பண்ண அவங்களால முடியாது. ஏன்னா சமுதாயத்தில் பெரும்பகுதி பெண்கள் தான். எனவே பெண்களுக்கும் தௌவாவில் பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா முனாஃபிக்கான ஆண்கள் பெண்கள் பற்றி சொல்கிறான். சூரா தௌபாவிலே வல் முனாஃபிக்கூன வல் முனாஃபிகாத், முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் பாதுஹும் மின் பாத், ஒருவர் இன்னொருவரை சார்ந்தவர்கள். என்ன விஷயத்தில்னு கேட்டால், யாமுரூன பில் முன்கரி, அவர்கள் தீமையை ஏவுகிறார்கள், வ யன்ஹவுன அனில் மாரூஃப், நன்மையை தடுக்கிறார்கள். அப்போ தீமையை தூண்டுவதற்கும் நன்மையை தடுப்பதற்கும் முனாஃபிக்குகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ முனாஃபிக்குகள் இப்படி தீமையை தூண்டுவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது, முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் நன்மையை தடுப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது, மூமினான ஆண்களும் பெண்களும் நன்மையை ஏவவில்லை என்றால், தீமையை தடுக்கவில்லை என்றால் சமுதாயத்தில் தீமை பரவும். இன்றைக்கு நாங்களே ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவுறதுக்கு பகரமாக தீமையை ஏவிக்கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒருவன் நம்ம நாட்டிலலாம் சாதாரணமாக ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு அல்லாண்டு அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு அவனோட குடும்ப வாழ்க்கையெல்லாம் அவங்க ஓடிட்டுருக்கும். எவனா ஒருத்தன் வருவான், இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீ பேங்கில் ஒரு லோன் போட்டின்னு சொன்னால் கடையை ரொம்ப பெருசாக்கிடலாம், அதுக்கு பிறகு இதை விட டபுள் மடங்கு லாபம் வரும், அப்போ நீ கொஞ்ச நாள் போனால் பேங்க் கடனே கிடைச்சிடலாம், ஒரு பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வந்துடலாம், தூண்டி விட்டு போயிடுவான். சும்மா இருக்கக்கூடிய ஒரு வந்துட்டு உன்னோட வீட்டை அடகு வச்சு கடன் எடுத்து நீ ஒரு பெரிய கடை போட்டின்னு சொன்னால் மாதம் இவ்வளோ லாபம் கிடைக்கும், 50,000 லாபம் கிடைக்குன்னா 20,000 கட்டினா உனக்கு 30,000 மிச்சம், காலப்போக்கில் உனக்கு கடையும் ஆயிரும் வீடும் ஆயிரும்னு சொல்லுவாங்க. விளம்பரங்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்கள் வீடு வாங்க வேண்டுமா, வீடு கட்ட வேண்டுமா, கவலையை விடுங்கள், வங்கியில் கடன் எடுங்கன்னுவாங்க. அத்தோடு உங்களோட பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பமாகும். இந்த நினைப்பில் அவர் இருந்த வீட்டை வாடகைக்கு அடகு வச்சு போட்டு கடை வாங்குவான். நினச்ச மாதிரி எல்லாருமே கணக்கு போடும்போது தங்களுக்கு லாபமாக தான் கணக்கு போடுவாங்க, நஷ்டமாக யாரும் கணக்கு போட மாட்டாங்க. ஆனால் இவன் போட்ட மாதிரி வாங்கின அளவுக்கு காசுக்கு உடனே அவனுக்கு பொருள் வாங்கிக்கொள்ள முடியாமல் போகும். கடையை வாங்கினா கடையை திறக்க லேட் ஆகும். அந்த டைமில் சும்மா உள்ள காசு தானே, அவருக்கு கஷ்டப்பட்டு வராத காசு. எனவே கொஞ்சம் ஓவராக செலவாகும். முன்னால் மௌலியா தான் சொன்னாங்க, அந்த எல்லாம் செலவு படித்து கடைசியில் பார்த்தா கடையை திறக்கிறதுக்கு காசு போதாங்க, வேறு சில கடன் வாங்குவார். இவர் கணக்கு பண்ணியிருப்பார், மாதம் 50,000 லாபம் வரணும், அந்த லாபம் வராது. சில நாட்கள் நஷ்டத்தில் கூட போகலாம். சம்பளம் கொடுக்குறது, கடை செலவு, கரண்ட் செலவெல்லாம் பார்த்தா நஷ்டத்தில் கூட போகலாம். காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு சொன்னால்,
கடனை இந்த வட்டியை கட்டிக்கொள்ள முடியாமல் சில நேரம் அதுக்கு நஷ்டமாகி இருந்த வீடும் இல்லாமல் நடு ரோட்டுக்கு வருவாங்க. அப்போ தீமையை ஏவுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் நமக்குள்ளே இருப்பாங்க. ஒருவன் யாராவது ஒருவரோட சண்டை பிடிச்சிருப்பான், அவர்கிட்ட பணிஞ்சு போய் மன்னிப்பு கேட்கலான்னு போனால் அடுத்தவன் உனக்கு என்ன சொன்ன இல்லையா, சூடு சொன்ன இல்லையா, நீ என்னது பணிஞ்சு போகணும், உனக்கு என்ன குறைச்சல்னு சொல்லி அவனை வயிறு ஏற்றிட்டு போயிடுவான் அவன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நமக்குள்ளேயே ஆண்களுக்கு மத்தியிலும் இருக்கும், பெண்களுக்கு மத்தியிலும் இருக்கும். இது முனாஃபிக்களுடைய பண்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அதே சூராவில் ஓரிரு வசனங்கள் தாண்டி அல்லாஹு தாலா சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பாதுஹும் அவ்லியாஉ பாத், ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பார்கள். எதில் துணையாக இருப்பார்கள் சொன்னால், யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பார்கள். அப்போ தவ்வாவுடைய பணியில் ஆண்களும் ஈடுபட வேண்டும், பெண்களும் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். முனாஃபிக்குகளை சொல்லுகிற போது அல்லாஹ் பாவித்த வார்த்தை வேது, பாதுகும் மின்பால், முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவரோட சேர்ந்தவங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க தீமையை ஏவுறதுக்கும் நன்மையை தடுக்கிறதுக்கும் ஒருத்தர் கலந்து வேலை செய்வாங்க. ஆனால் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தௌவா செய்கிற போது ஒருத்தர் கலந்துருக்க மாட்டாங்க. பாதுகும் அவுதியா பால், ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பாங்க, ஹெல்ப்பாக இருப்பாங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த அடிப்படை கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரர்களே, தௌவா பணிங்கிறது பெண்களுக்கும் இருக்குது. இஸ்லாமிய வரலாற்றை எடுத்தால் மிகப்பெரிய இமாம்களை உருவாக்கி தௌவா செய்திருக்கிறார்கள் பெண்கள். நாங்கள் இமாம் இப்னு தைமியா என்று சொல்கிறோம். இந்த இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹுடைய சொந்த பேர் அது அல்ல, அவரோட பேர் அஹ்மதுங்கிறது. ஆனால் அவர் இப்னு தைமியானா அறியப்படுகிறார். இப்னு தைமியானா தைமியாவின் மகன் என்பது அர்த்தம். தைமியாங்கிறது யாருன்னு கேட்டால் வரலாற்றில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நாங்கள் இமாம் இப்னு தைமியான்னு சொல்கிறோமே, அவருடைய வாப்பாவுடைய வாப்பம்மா அந்த ஊரில் அவங்க முக்கியமாக மக்களால் அறியப்பட்ட ஒரு மார்க்க அறிவுள்ள பெண்ணாக இருந்தாங்க. அதனால் அவருடைய மகன் ஹலீமுடைய மகன் அந்த அஹ்மத், இவரும் மார்க்கத்தில் ஈடுபாடாக மக்களுக்கு தௌவா செய்கிற போது இவர் யாருடைய புள்ளன்னு கேட்டால் அவரோட வாப்பாட பேரை சொல்லாமல் வாப்பம்மாட பேரை தான் சொன்னாங்க. இப்படி தைமியாங்கிற அவங்களோட புள்ள இவ. அப்போ அந்த தைமியாங்கிற ஒரு பெண் அன்றைய காலத்தில் பிரபலமான ஒரு மார்க்க அறிஞராக இருந்து தௌவா செஞ்சுருக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஷாஃபி இமாம் அவங்க முக்கியமான ஒரு அறிஞர். அவரை உருவாக்கியது அவங்களுடைய தாய் தான்ங்கிறது அவங்களுடைய வரலாற்றை படிக்கின்ற போது புரிகிறது. இதே போல் ஹதீஸ் துறையை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பிரபலமான ஒருவர். ஹதீஸ் துறையினுடைய ஜபலாக மலையாக பார்க்கப்படக்கூடிய அறிஞர். அவங்கள உருவாக்கியது யாருன்னு கேட்டால் அவங்க தாய் தான். அவங்களுக்குடைய அடிப்படையை போட்டது அவங்களுடைய தாய், அவங்க தந்தை இல்லாமல் இருந்தவங்க. இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் பல மார்க்க மேதைகளை உருவாக்கி சமுதாயத்துக்கு கொடுத்து மிகப்பெரிய தௌவா செஞ்சிருக்கிறாங்க தாய்மார்கள், பெண்கள். சஹாபாக்களுடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தௌவா பணிக்கு பெரும் துணையாக சஹாபி பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் போர்க்களங்களில் கூட அவங்க பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமலேயே போர்க்களங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். உஹதுடைய யுத்தம் அந்த வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உஹது போர் நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன செய்யலாம், 3000 பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும்னு ஆலோசனை பண்ணாங்க. அப்போ மூத்த சஹாபாக்கள் சொன்னாங்க, எதிரிகளை நம்ம உள்ளே வர விடுவோம், மதீனாவுக்குள்ளே வர விட்டு உள்ளே இருந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் என்கிற ஒரு ஆலோசனை சொன்னாங்க. இது போர்க்களங்களில் கடைபிடிக்கப்படக்கூடிய போர் தந்திரங்கள் தான் உண்டு. ஏன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா உள்ள நிலவரம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இளம் சகாபாக்கள் சொன்னாங்க, எதிரியை நம்ம உள்ளே வர விடக்கூடாது. ஏன்னா போர்க்களத்தில் எங்களோட கை கொஞ்சம் தாழ்ந்துட்டுன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அவங்க நம்மளோட பெண்களை கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க, அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம பிள்ளைகளை அடிமையாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நாங்கள் உசுறு வந்து எங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் எதிரிகளுடைய கையில் அடிமையாக இருக்கிறத விட எங்களுக்கு என்ன பெரிய கேவலம் இருக்குது, அதை விட நம்ம மௌத்தாக போயிடலாம். எனவே உயிர் சேதம் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை, எதிரிகளை நம்ம களத்தில் போய் சந்திப்போம், நேருக்கு நேர் மோதுவோம் என்று சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் சமுதாயத்து பெண்களை பாதுகாக்கணும் என்கிறதுக்காகத்தான் உஹதை நோக்கி போகிறாங்க.
அவங்க போய் கொண்டிருக்கின்ற போது பின்னால் ஒரு பெண்கள் கூட்டம் போர்க்களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. இதை கண்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்தது. இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்களே போகிறாங்க, இவங்க வேற அங்கே வந்தாங்கன்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் வேற சிரமப்பட்டு கொண்டிருக்கணுமே என்ன அவங்க நினைச்சாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவங்களெல்லாம் யார் வர சொன்னதுன்னு கேட்டாங்க. அங்கே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க, அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா. அவங்க மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. வரலாறுகளை பார்க்குற போது அவங்களுக்கு இடையில குடும்ப உறவு இருந்தது, தாய்ங்கிற அளவுக்கான ஒரு அந்தஸ்து இருந்தது. அப்போ அந்த உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களால் வாள் எடுத்து சண்டை பிடிக்க முடியாவிட்டாலும் காயப்பட்ட சஹாபாக்களுக்கு மருந்து போட முடியும், கீழே விழக்கூடிய அம்புகளை வில்லுகளை புறக்கி தர முடியும், ஆயுதங்களை புறக்கி தர முடியும், களத்தில் காயப்பட்டிருக்கிறவங்களை கொஞ்சம் ஓரத்தில் தூக்கி கொண்டு அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், சாப்பாட்டுக்குரிய ஏற்பாட்டை எங்களால் செய்ய முடியும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்ணி கொண்டு கொடுக்க முடியும். இப்படி போர்க்களத்தில் உள்ள மற்ற வேலைகளை நம்ம செய்கிறோம். நம்ம இதையே நீங்கள் சஹாபாக்களை வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் போராடுவதற்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும்னு சொன்னாங்க. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது சரியாப்பட்டது. அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. அதில் உம்மு சுலைம்ல அவங்க இருந்தாங்க, சபியாரில் அவங்க இருந்தாங்க, ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க, ஆயிஷாரில் அவங்க இருந்தாங்க, உம்மு அம்மாராங்கிற பெண்மணி இருந்தாங்க. இப்படி ஒரு பெண்கள் குழு போனாங்க. போர்க்களத்துடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவங்க சொன்னதை விட அதிகமாக செஞ்சாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரவியது. சில சஹாபாக்கள் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்தாங்க. அன்னை சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கையில் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு ஓடுறவங்களாம் அடித்து விரட்டினாங்க. எங்கே ஓடுறீங்க, ரசூலுல்லாஹ் இங்கே போர்க்களத்தில் விட்டுட்டு தப்பிப்போ பார்க்குறீங்களான்னு சொல்லி அடித்து விரட்டினாங்க. போர்க்களத்தை நோக்கி ஓடுங்கன்னு விரட்டினாங்க. இவ்வளோக்கும் அப்போ சபியார் அவங்க யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட வாப்பாட தாத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹது போர் நடக்கிற போது சுமார் 53 வயது இருக்கும். ரசூலோட வாப்பட தாத்தான்னு சொல்லிச்சுன்னா எத்தனை வயசு இருக்குன்றதை நம்ம ஒரு கணிப்பீடு செஞ்சு கொள்ளலாம். அந்த வயசில் அவங்க போர்க்களத்துக்கு வந்திருக்கிறார்கள்னு நம்ம பார்க்குறோம். உம்மு அம்மாரா என்கிற பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த போர்க்களத்தில் போராடினாங்க, அதனால் வெட்டுப்பட்டார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்டிருக்க நேரம் பாத்திமா நாயகி அவர்கள் ஒரு பாயை பற்ற வச்சு அந்த பாயினுடைய சாம்பலை எடுத்து அடைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுடைய மேல ரத்தம் வருவதை நிப்பாட்டினாங்கிறத பார்க்குறோம். சஹாபி பெண்மணிகள் காயப்பட்ட சஹாபாக்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க, அவங்கள களத்திலிருந்து தூக்கி ஓரமாக்கினாங்கிற செய்திகள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ கடுமையான போர்க்களத்துக்கு சஹாபி பெண்மணிகள் போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க பெண்கள் போர்க்களத்துக்கு வரதை ஊக்குவிக்கலை, ஏன்னா வேறு வேறு காரணங்கள்னால ஊக்குவிக்கலை. ஆனால் போர்க்களங்கள் சிலதுக்கு அவங்களோட மனைவிமார்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க அழைச்சி போயிருக்கிறாங்க. அப்போ களத்தில் நின்று அவங்க போராடி இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே போல் அதிகமான ஹதீஸ்கள் அறிவித்தவங்க அன்னை ஆயிஷா அவங்க 2வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்க சஹாபாக்களுக்கு ஹதீஸ்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது தவ்வாவில் பெரிய ஒரு பாட்டு. இது சில நேரங்களில் அது குறித்து ஆயிஷா நாயகி பின்னால் வருத்தப்படுறாங்க. முஆவியா அவங்களுக்கும் அலிலாங்களுக்கும் இடையில பிரச்சனையில் அவங்க ஒரு சார்பில் நின்று பிரச்சாரம் செய்து மக்களை திரட்டினாங்க. பிறகு கவலைப்பட்டாங்க, அதனால் நடந்த விளைவுகளை பார்த்து கவலைப்பட்டாங்க. ஆனால் மக்கள் சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. இப்படி ஏராளமான வரலாறுகளை நாங்கள் அதாவது சஹாபாக்களுடைய வரலாற்றில் பார்க்கலாம், அதே போன்று பின்னால் வந்த அறிஞர்களுடைய வரலாற்றில் பார்க்கலாம். பெண்களும் தவ்வாவில் பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. இப்போ தவ்வா என்று சொல்கிற போது இப்படி வந்து மேடையிலிருந்து பேசணும் என்கிறது மட்டும் தவ்வா கிடையாது. இதை நம்ம ஒரு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காவது அந்த திறமை இருக்குதான்னா பெண்கள் மத்தியில் அவங்க அதை செய்யலாம். ஆனால் இதுதான் தவ்வாங்கிறது, தவ்வாவில் ஒரு பாட்டு தானது. நீங்கள் மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்குது, அதுக்கு 4 பேரை நீங்கள் அழைச்சி வாரீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் செய்கிற தவ்வா தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்கிறான். நபி அவங்களுக்கு அதை சொல்லுமாறு சொல்கிறான். வதுலிப் லஹும் அஸ்ஹாபல் கரியா, யார் அல்லாஹ்வுடைய தூதரே இவங்களுக்கு ஒரு ஊர்வாசிகளை நீங்கள் உதாரணமாக சொல்லுங்கள். அவங்களுக்கு நம்ம 2 ரசூல்மார்களை அனுப்பினோம், அந்த 2 ரசூல்மார்களையும் அவங்க பொய்ப்பித்தாங்க. 3வது ஒரு ரசூலை அந்த 2 பேருக்கும் சப்போர்ட்டாக நம்ம அனுப்பினோம். அந்த 3 பேரையும் அந்த ஊர் மக்கள் அடித்து கொலை செய்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆள் வாரார். வஜா அமின் நக்சல் மதீனத்தி ரஜுனி யஸா காலையா கௌமி தபியில் முர்சலூன். அப்போ அந்த ஊரின் எல்லையிலிருந்து ஒருவர் வருகிறார். அவர் வந்து அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், மக்களே இந்த ரசூல்மார்கள் சொல்கிறத கேளுங்க, அவங்க சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட காசு கேட்கல என்று சொன்னோன்னே அந்த மக்கள் கேட்குறாங்க, நீ அவங்க சொல்கிறத நம்பிட்டியான்னு. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, என்னை படைத்த ரஹ்மானை நம்பாமல் இருக்க எனக்கு என்ன கேடு பிடிச்சிருச்சு, அவனை நான் மறுத்துட்டா
நாளை மறுமையில் அவன் தண்டிச்சா என்னை யார் பாதுகாக்கிறதுன்னு கேட்குறாரு. அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவரை அடித்து கொண்டுடுறாங்க. இந்த ரசூல்மார்களை அடிக்க போனது வரைக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான். பிறகு ரசூல்மாருக்கு என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லலை. இந்த மனிதர் வந்து சொன்னார், இந்த நபிமார்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னார், அவரை பற்றி தான் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மௌத்தாகின உடனே அவருக்கு சொல்லப்படுகிறது வக்கீல துஹுலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்போ நபிமார்கள் சொல்வதை கேளுங்கன்னு சொல்லி அதனால் ஏற்பட்ட பிரச்சனையை தாங்கி கொண்டதுனால அவருக்கு சொர்க்கம் கிடைக்குது. ஷஹீதுகளுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு பர்சவுடைய வாழ்க்கை கிடையாது, நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த மனித ரூபத்தில் அல்ல, பச்சை நிற பறவைகளுடைய கூட்டில் அவங்க உயிர்கள் போடப்பட்டு அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாக்கியத்தை அவர் எப்படி கிடைக்கிறாருண்டா, அவர் வந்து பயான் பண்ணலை, இவங்க பயான் பண்ணுறதை நீங்கள் கேளுங்க, அவங்க சொல்கிற நல்லா தானே சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அடித்து கொண்டாங்க, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்து கொண்டார் அவர். ஆனால் சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு கூட அவர் என்ன நினைக்கிறான்டா, யாலைத்த கௌமி யாலமூன், என்னை என் ரப்பு சங்கைப்படுத்தி விட்டான், எனக்கு சொர்க்கத்தை தந்தான் என்பதை என் சமுதாயம் அறிய வேண்டுமே. அப்படி அறிஞ்சாங்கன்னா நான் சொன்னது உண்மைதான் விளங்கி அவங்களும் இஸ்லாத்துக்கு வருவாங்களேன்னு சொர்க்கத்திலிருந்து கூட அவர் நினைக்கிறார். தௌவா செய்யறனுடைய நோக்கம் மக்கள் திருந்தணுங்கிறதா தான் இருக்கணும். நம்ம தௌவா செய்கிற போது நல்லா இவங்களை பழி வாங்கணும், வெளுத்து வாங்கணும், இந்த மாதிரி சிந்தனையில் நம்ம அதை தௌவா செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இவங்க செஞ்ச இந்த அநியாயத்துக்கு பகரமாக ஒரு இடி முழக்கத்தின் மூலமாக அந்த ஊரை அழித்தான் என்று சூரா யாசினில் சொல்கிறான். இங்கே நான் சொல்ல வந்த என்னன்னு கேட்டால், நபிமார்கள் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னதை அல்லாஹ் தஆலா தௌவாவாக தான் சொல்கிறான். அப்போ நீங்கள் அதாவது நீ பயான் நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, ஒரு நல்ல செய்தி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட தொடர்பான 4 பேரை நீங்கள் அழைச்சிட்டு வாரீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் செய்கிற தௌவா தான். தௌவாவுக்காக தௌவா நிகழ்ச்சிகளுக்காக உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தௌவா தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் கொலை செய்ய முடிவு செய்கிறான். அப்போ அந்த சமுதாயத்தில் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தார், மூமினான ஒருவர். எக்துமு ஈமானஹு, அவர் தான் மூமின் என்கிறத காட்டிக்கொள்ளாமல் மறைச்சி கொண்டு ஃபிரௌனுடைய சபையிலே இருந்தார். இப்போ ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய பார்க்கலாம். உடனே அவர் கேட்குறார், அதக்துலு ரஜுலன் யக்கூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் இறைவன் சொன்னதுக்காக இந்த மனுஷனை போட்டு கொள்ளலாமா? அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அது அவர் சொல்கிறது பொய்யா இருந்து நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னா பரவாயில்லை, தப்பி தவறி அவர் சொல்கிறது உண்மையாக இருந்து நீங்கள் கொண்டுட்டா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகுவீங்களே என்று நடுநிலையான ஒரு ஆள் பேசுகிற மாதிரி பேசி அவரை மரண தண்டையிலிருந்து பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவரை சிறப்பித்து ஒரு 8 வசனங்கள் குர்ஆனில் சொல்கிறார். அந்த சூராவுக்கு சூரா அல் மூமின் என்கிற ஒரு பேர் இருக்குது. ஏன் அதுக்கு சூரா மூமின் என்று பேர் சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஈமானை மறைச்சு கொண்டு ஃபிரௌனுடைய சபையில் இருந்த இவரை குறித்து தான் அந்த சூராவுக்கு சூரா மூமின் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு பிரச்சாரகருக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக அல்லாஹ் தஆலா அவரை சிறப்பித்து குர்ஆனில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பிரச்சார களத்தை ஒரு தௌவா சென்டரை பாதுகாக்கிறதுங்கிறது நாம் செய்கிற அதாவது தௌவாவில் ஒரு அங்கம்தான். தௌவாவுக்காக எங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யலாம், ஆலோசனைகளை செய்யலாம். நாங்கள் எங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற போது இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற மனநிலை மக்களிடத்தில் உருவாகும், அதை நாங்கள் உருவாக்கலாம். இதே போல் அதாவது இந்த நிகழ்ச்சிகளோட தொடர்பில்லாத வேணிய பெண்கள் அழைச்சி வரதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். ஏன்னா பெண்கள் மூலமாகத்தான் அதாவது ஒரு குடும்பத்தில் உண்மையான நல்ல சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம செய்யலாம். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒருவர் பேசி கொண்டிருக்கின்ற போது நிறைய சிலர் தவறான கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ பேச்சோடு பேச்சாக இது நீங்கள் சொல்கிறது தவறான கருத்து என்கிறத நம்ம சொல்லலாம். தௌவான்னு சொன்னால் பயான் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம அன்றாடம் உரையாடி கொண்டிருக்கின்ற போது 4 விஷயத்தை பேசுறதுக்கு அதுவும் தௌவா உள்ளது தான். சூரா யூசுஃபில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவம் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கிறாங்க. 2 பேர் வந்து அவங்க கண்ட கனவை பற்றி அதை சொல்லி ஒரு விளக்கம் கேட்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அர்பாபு முத்தஃபர்ரிகூன ஹைருன் அமில்லாஹில் வாஹிதில் கஹார், இந்த மக்கள் பல தெய்வங்களை வழிபடுறாங்களே இது நல்லதா, அல்லது எல்லா சக்தி மிக்க ஒரே ஒரு இறைவனுங்கிற கொள்கை சிறந்ததா? அவங்க வந்து கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட இவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு விளக்கம் சொல்ல அவங்க உடலை இவங்களே சொல்கிறாங்க, நான்டா இந்த மக்கள் வழிபடக்கூடிய சிலைகளை எல்லாம் விட்டுட்டேன், எல்லா இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் நான் நம்பியிருக்கிறேன் என்று ஏக இறை கொள்கையை பற்றி சொல்லிட்டு கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தௌவாவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது
உதாரணமாக சிலர் அதாவது பொருளாதார மோகத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, மாப்பிள்ளை உழைக்கிறது போதாதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பேசும்போது நம்ம அப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடாது. காசி மட்டும் வாழ்க்கை இல்லை, நம்ம இருக்கிறத கொண்டு திருப்தி அடைய பழகணும். இப்படி ஒரு 4 வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுவும் தவா தான். பேசும்போது ஏதாவது மூட நம்பிக்கையாக பேசுகிறாங்க, அந்த உதாரணமாக பேய் இருக்குதுன்னு பயப்படுறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, பொய்யான தகவல்கள், இப்படியெல்லாம் நம்பக்கூடாது, இஸ்லாத்தின் அடிப்படை இப்படி நம்பக்கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய தவா தான். இதுக்கு நம்ம இப்படி மைக்கு வச்சு செட்டு போட்டு டைம் போட்டு செய்கிறது கிடையாது. நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற போது அதுதான் மெயினான தவா. ஏன்னா அது தேவையான, இப்போ நம்ம ஒரு பயம் பண்ணுறோம், இந்த பயம் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பேசி கொண்டிருக்கின்ற போது அவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையை ஒட்டி நாங்கள் அவருக்கு 4 விஷயம் சொல்வது தான் தவா. நான் அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் சொல்லுவாங்க, அமல்களில் சிறந்தது உரிய நேரத்தில் தொழுவதுன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால் தொழுகையில் கொஞ்சம் வீக்குன்னு காண்றவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. சிலர் பெற்றோர் விஷயத்தில் குறைவுறாங்கன்னு சொல்லி சொன்னால் பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறத முக்கியப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. சிலர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ சந்தர்ப்ப சூழலை பார்த்து ரபி அவங்க சொன்னது தான் பல ஹதீஸ்கள். எனவே பெண்களை பொறுத்தளவு அவங்களோட சூழல் இருக்கிறவங்க இந்த மாதிரி தவறுகள் விடுகின்ற போது அதை சொல்லலாம். சில நேரங்களில் ஆண்கள் பெண்கள் செய்கிற பொதுவான விஷயங்களுக்கு தடையை அமைஞ்சிடுறாங்க. அதில் ஆண்கள் விழிப்பாக இருக்கணும். அல் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்களுக்கும் தக்வாவுடைய விஷயத்துக்கும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருங்க. மனைவி ஒரு நல்ல விஷயத்தில் பொது வேலையில் ஈடுபடுறான்னு சொன்னால் கணவன் அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். கணவன் ஈடுபடுறான்னு சொல்லிச்சுன்னா மனைவி அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். ஆனால் பெண்களுக்கு ஒரு அடிப்படையான பொறுப்பு இருக்குது, வீட்டு கடமைங்கிறது அவங்களோட மெயினான கடமை. அதுக்கு பங்கம் ஏற்படுத்திடக்கூடாது, அதில் பெரிய இடைவெளியை உண்டாக்கிடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமாக இருக்கணும். ஆண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி திறமை உள்ள ஆர்வமுள்ள மனைவி நமக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த திறமைக்காக ஆர்வத்துக்காக நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். உதாரணமாக ஆண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. நாங்கள் இப்படி ஊரை விட்டு வந்து தவ்வாவில் ஈடுபடுறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்குரிய சில கடமைகளையும் சேர்த்து எங்களுடைய மனைவிமார்கள் சுமக்கிறதுனால தான் அதை எங்களால் செய்ய முடியுது. நீ வீட்டுக்கு வாங்குற சாமான்லாம் நீங்கள் தான் வாங்கி தரணும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த பயணத்துக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் நான் மறந்துருக்க போக மாட்டேன், நீங்கள் தான் வந்து எதாவது பார்த்துக்கணும். இந்த மாதிரி அவங்க ஆண்கள் சில வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். ரப்பாக இருந்தாங்கன்னா நமக்கு வெளியே போக முடியாது. அப்போ குடும்பத்தில் ஒருவர் ஒரு பொதுவான நல்ல பணியை செய்கிறான்னு சொல்லிச்சுன்னா அதில் இன்னொருவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அது உங்களுக்கு அந்த நன்மையில் உங்களுக்கும் பங்கு கிடைக்குது. எனவே பெண்கள் நல்ல பணிகள் இப்படி பங்களிப்பு செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் மற்ற சமுதாய கலாச்சாரங்கள் ஒன்று இருக்குது. அவங்க சோசியல் வேக்குன்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க, வீட்டில் பிள்ளையும் பார்க்க மாட்டாங்க, புருஷனையும் பார்க்க மாட்டாங்க, வீட்டு கடமைகளை மறந்து வெளிக்கடமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை இஸ்லாம் அனுமதிக்காது. ஏன்னா பெண்ணுடைய வீடுங்கிறது பெண்ணுடைய பொறுப்புன்னு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அந்த பொறுப்பு பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வீட்டு கடமைகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாத அடிப்படையில் இந்த எங்களுடைய தவ்வாவுடைய சேவைகளையும் பணிகளையும் நம்ம அமைச்சுக்கொள்ளணும். சில நேரங்களில் கூட திறமை உள்ள சில பெண்கள் இருந்து அவங்க கூடுதல் ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி கண்களை மனைவியாக பெற்றிருக்கக்கூடியவங்க இது அல்லாஹ் அந்த அருள்ங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஹெல்ப்பாக இருங்க. சில அவங்களுடைய வீட்டு சில பொறுப்புகளை உங்களால் சுமக்க முடிஞ்சால் சுமந்து அவங்களை இந்த பணியில் ஈடுபடுத்துங்க. அது அந்த அவங்க செய்யக்கூடிய தவ்வாவில் நீங்களும் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான வழியாக இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தவ்வாங்கிறது எங்களுடைய அடிப்படையான கடமை. எங்களுடைய சக்திக்கு ஏற்ப திறமைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்களுக்கு ஏற்ப அதில் நம்ம பங்களிப்பு செய்யணும். அப்படி நாங்கள் பங்களிப்பு செய்கிறவங்க யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது தவ்வாவில் ஒரு பெரிய ஒரு பாட்டுங்கிறத நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.